கூத்தாடி கும்பல் என்கிறார்கள், தற்குறி என திட்டுகிறார்கள். ஆனாலும் எத்தனை திட்டு வாங்கியும் பட்டு போகவில்லை. விவசாயி வீட்டுக்குள்ளும் விசில் சத்தமா? உலக தமிழ் சொந்தங்களே, இது சிங்கப்பூரில் ஒரே தமிழ் நாளிதழான தமிழ் முரசு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய போது அவரை ஆதரித்த இளையர்களை கூத்தாடி கும்பல் என்றார்கள். காலம் மாறியது, காட்சியும் மாறியது. பிறகு விஜயகாந்த் தேர்தல் களம் கண்டபோது நடிகர் வடிவேலுவை இறக்கிவிட்டு வசைபாட வைத்தனர். இப்போது தாவேகா தலைவராக விஜய் அரசியலுக்கு வந்திருக்கும் நிலையில் அவரை ஆதரிப்போரையும் விட்டு வைக்கவில்லை. அவர்களை தற்குறிகள் என்று விமர்சிக்கிறார்கள். இப்படியெல்லாம் இழிவு செய்தாலும் நடிகர்களின் அரசியல் முகம் பளிச்சிடுகிறது. பலர் திட்டுகின்றனர். ஆனாலும் அரசியலில் களம் இறங்கியுள்ள அவர்களின் மனம் பட்டுப்போகவில்லை, வாடிப்போகவும் இல்லை. முதல் தேர்தலிலேயே திண்டுக்கல்லில் திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளியது எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கு. இதை நீங்கள் மறக்க முடியுமா? இல்லை, விஜயகாந்தின் முதல் தேர்தலில் கிடைத்த 8.45 விழுக்காட்டு வாக்குகள் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளின் வாக்குகளை உடைத்ததால் ஜெயலலிதா ஆட்சியை பறிகொடுத்து அதன் விளைவாக கருணாநிதி வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் சிறுபான்மை அரசாங்கத்தை அமைத்தாரே, அதைத்தான் மறக்க இயலுமா? அப்படியே காலங்கள் ஓட ஆட்சி மாறியது. இப்போது காட்சியும் மாறுகிறது. தமிழக தேர்தல் பிரச்சார களத்தில் நாளுக்கு நாள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடும் கூட்டத்தை பார்த்து இது விஜய் காலம் என்ற முழக்கம் வலுவாக ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. விஜய் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வளர பார்த்தார். ஆனால் அவர் வளரக்கூடாது என பலர் வேலை பார்த்தனர் என்றும், இதனால் குறுகிய காலத்திலேயே திமிங்கில கட்சிகளுக்கு சவாலாக விஜய் வளர்ந்துவிட்டார் என்றே சொல்லலாம் என்று நடுநிலையாளர்களில் பலர் கருத்து கூறி வருகின்றனர். தமிழக தேர்தல் களத்தின் பிரச்சார கூட்டங்களில் அவருக்கு சேரும் கூட்டம் மாறி மாறி ஆட்சி செய்த கழகங்களின் தூக்கத்தை கெடுத்து வருகிறது என்றும், விஜய்க்கு ஆதரவான ஒரு மௌன அலை வீசுவதை அவர்கள் அறிந்துள்ளனர் என்றும் களத்தில் அதிகம் பேசப்படுகிறது. 41 பேர் மரணம் தொடர்பான விசாரணை, மனைவி சங்கீதா தொடர்பான குடும்ப விவகாரம், ஜனநாயகன் சிறைப்பிடிப்பு, இவை எல்லாம் விஜயின் கூட்டத்தை கொஞ்சம் கூட குறைத்ததாக தெரியவில்லையாம். ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டு உங்களை சந்திக்க வந்துள்ளேன் என்று விஜய் உணர்ச்சி பொங்க